குட் மார்னிங். இன்றைக்கி முருங்கைக்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். முருங்கைக்காய் நல்லா அலம்பிட்டு குக்கரில் 2 சத்தத்துக்கு வச்சுங்கோ. புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுங்கோ. ஒரு கடாயில் நெய்யை ஊற்றி கடுகு ஜீரம் கருவேப்பிலை தாளித்து கொட்டிங்கோ. கடுகு வதக்கி ஆரம்பிக்கிறோன்னே நறுக்கிற தக்காளியை போட்டு வதக்கிங்கோ. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு மேஷ் பண்ணிங்கோ. நல்லா மேஷ் பண்ண பின்ன புளித்தண்ணியை விட்டுங்கோ. இதில் உப்பு, பெருங்காயம், வெல்லம், ரசம்பொடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்கோ. முருங்கைக்காய் வெந்தாச்சு. கூல் டவுன் பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சுங்கோ. வெந்த தண்ணியை கலையாதேங்கோ. ஒரு பாத்திரத்தில் விட்டு வச்சுங்கோ. இந்த மாதிரி அரைச்ச பின்ன ஸ்ட்ரெயின் பண்ணிங்கோ. ரசம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ முருங்கைக்காய் தண்ணியை விட்டுங்கோ. வேணும்னா தண்ணி விட்டுங்கோ. நல்லா கொதிச்ச பின்ன ஒரு முட்டை நெய், கொத்தமல்லி அரைக்கிறதையும் போட்டு அடுப்பை அணைச்சிடுங்கோ. முருங்கைக்காய் ரசம் ரெடி. இது சூப்பு மாதிரியும் குடிக்கலாம், சாத்துக்கு பேசி சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படிங்க சொல்லுங்க. பாய்.